योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुण्ठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। எல்லாமல்ல ஏக பரம்பொருள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, இன்றைய தினம் மிக ஒரு சிறப்பான தினம். உலகிற்கே மூத்தவன் ஆதி விநாயக பெருமானுடைய என்ன விழா? சதுர்த்தி விழா. இந்த உலகத்துல எந்த மூலையில இன்னைக்கு தோன்றினாலும், அமெரிக்காலயோ ரஷ்யாலயோ இங்கிலாந்துலயோ இல்ல எகிப்திலேயோ இல்ல பாலைவன நாடுகள்லயோ எங்க பூமியை தோண்டினாலும் அங்கிருந்து ரெண்டு பொருட்கள் கிடைக்கும். பொருட்கள் பாலைவனத்துல தோண்டினா பெட்ரோல் கிடைக்கும், அது வேற. ஆனா உலகத்துல எந்த மூலையில தோண்டினாலும் இரண்டு பொருட்கள் கிடைக்கும். என்னது? என்னது? ஒன்னு விநாயகருடைய விக்கிரகம், இன்னொன்னு லிங்கம், சிவலிங்கம். இந்த ரெண்டும் உலகத்துல எங்க தோண்டினாலும் இப்ப கிடைக்குது. தோண்டிட்டு இது 10,000 ஆண்டு பழசு, 15,000 ஆண்டு பழசு, 20,000 ஆண்டுகள் பழமையானது. அப்போ உலகத்துல இதுக்கெல்லாம் இந்த வழிபாட்டு முறைகள் இருந்திருக்குன்னு இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஆதி மனிதன் தோன்றிய காலம் முதலே அவர்களிடையே இருந்த வழிபாட்டு முறை விநாயகர் வழிபாடு, சிவலிங்க வழிபாடு. இந்த இரண்டு வழிபாட்டு முறைகளும் ஆதி காலம் தொட்டே மனிதர்களுடைய இருந்த வழிபாட்டு முறைகள். சரிதானே? காலப்போக்கில் இந்த பிரபஞ்சத்தின் தேவைக்காக, இந்த உலக மக்களின் சேமங்களுக்காக, இந்த உலக உயிரினங்களின் நன்மைகளுக்காக பகவான் பல்வேறு அவதாரங்களை எடுத்தார். பல்வேறு அவதாரங்களை எடுத்தார். இப்போ எல்லாருமே நம்மள முட்டாளாக்குறது, அதாவது மூடர்களாக்குறது. நம்மள எப்படின்னா, இது அப்பாவாகும், இது அவருக்கு பொண்டாட்டியாகும், இது அவருக்கு பிள்ளையாகும், இது மூத்த பிள்ளை, இது 2வது பிள்ளை, இது 3வது பிள்ளை அப்படின்னா அதுக்கு பிள்ளை எங்க இருக்கு? எங்க இருக்கு? எங்க இல்ல. கடவுளுக்கு அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்கும். இது அவருக்கு பொண்டாட்டி, சின்ன வீடு, இது தலையில இருக்குது செட்டப்பு, இது இங்க மூத்தது இப்படி, அதுக்கு தலையை வெட்டிட்டாங்க, பொருண்டா சேர்த்து வச்சாங்க, அப்படிதாங்கிறதுல ஒண்ணு கிடையாது. எல்லாமல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட கடவுள் யோகி ராம் சுரத்குமார் சொல்வார், மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் அப்படிம்பார். மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட்னா இங்க எல்லாமே தந்தை தான். தந்தைங்கிற தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மரமும் செடியும் உயிரினங்களும் மனிதர்களும் இந்த உலகமும் எல்லாமே தந்தை தான், எல்லாமே கடவுள் தான். கடவுளுடைய ஒரே ஒரு கடவுளுடைய வெவ்வேறு பரிணாமங்கள் தான் இவை எல்லாமே. ஒரே ஒரு கடவுளுடைய வெவ்வேறு பரிணாமங்கள் தான் இதெல்லாம். மரம், செடி, கொடி, சுப்புலட்சுமி, முத்துலட்சுமி, ஆதிலட்சுமி, அந்தலட்சுமி, விஜயா, அவா, இவா, தங்கம், சாந்தி, விமலா, எல்லாம் தான். தமிழ் வரைக்கும் இப்போ வந்திருக்க தமிழ் வரைக்கும் அதான். தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடம் எல்லாம் தான். எல்லாமே இறைவனுடைய ஒவ்வொரு அம்சம். இப்ப நான் சொல்ல புரியல உங்களுக்கு, அது எப்படி இறைவனுடைய அம்சம்னா அது என்ன அம்சம்? இப்போ உங்களுக்கு இப்ப நான் ஒரு ஐஎம் சிவகுமார், நான் இருக்கிறேன். எனக்கு ஆக்கி கலக்கி போட ஒரு ஆளு, சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆளு, அப்புறம் நான் என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டு வேலை வெட்டிகளுக்கு போறதுக்கு ஒரு ஆளு, என்ன வளர்த்து விடுறதுக்கு ஒரு ஆளு, என்ன குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆளு, என்ன துணி துவச்சு போடுறதுக்கு ஒரு ஆளு, வீடெல்லாம் தொடச்சி எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆளு. இதெல்லாம் ஒரே ஆளு தான் போதாதான். ராத்திரி உறங்குறதுக்கு ஒரு ஆளு, பகல் எழும்புறதுக்கு ஒரு ஆளு, பிள்ளை பத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் ஒரே ஆளு இருந்தா போதாதான். ஒரே ஒரு ஆளு இருந்து எல்லா வேலையும் பார்க்கலாம்ல. ஆனா ஏன் கடவுள் ஒரு பொண்டாட்டி, 2 புள்ள, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு சித்தப்பா, ஒரு மாமா ஏன் வந்திருக்கிறாரு? ஏன் வந்திருக்காரு? ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. கல்யாணம்னா மாப்பத்துக்கு ஒரு மாமன், விளக்கு தூக்கு ஒரு அண்ணன், பேளப்பட்டி தூக்கு ஒரு தங்கச்சி, கூட வரங்க ஒரு பொண்டாட்டி, சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆளு, வீடெல்லாம் பெருக்குக்கு ஒரு ஆளு, உழைச்சு கொட்டுறதுக்கு ஒரு ஆளு, சண்டை போடுறதுக்கு 2 அண்ணன் தம்பி, சொத்துக்கு அடி போடுறதுக்குன்னு, இப்படி வெவ்வேறு பரிணாமங்களே நமக்கு தந்திருக்காரு இல்லையா? கடவுள் தந்திருக்காருல. அப்போ இதை போல மனிதனுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு அம்சங்களாக கடவுள் அவதரித்தார். எனக்கு எல்லா தேவையும் பொண்டாட்டி செய்யற எல்லா தேவையும் எல்லாரும் செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு பொண்டாட்டின்னு ஒரு இருக்கணும்.
அம்மா செய்யற எல்லா தேவையும் எல்லாரும் செய்ய முடியாது. அம்மா தான் பால் கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரிட்ட பால் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு கேரக்டரை கடவுள் பண்ண வச்சிருக்கிறார். இதே போல இந்த பிரபஞ்சத்திலே என்ன என்னவாக உனக்கு தேவைப்படுதோ, என்ன என்னவாக உனக்கு தேவை இருக்கிறதோ, எதற்காக எப்போது எப்போது என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி பகவான் அவதரித்திருக்கிறார். இங்கே ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார். உனக்கு மாம்பழம், உனக்கு எல்லா பழத்தையும் ஒரே மரத்துல ஏன் தரக்கூடாது? உனக்கு கிரேப்ஸ், ஆப்பிள், மாம்பழம், சக்கப்பழம் எல்லாம் ஒரே மரத்துல காய்க்க வேண்டியதானே? இந்த கிளையில 10 மாம்பழம், இந்த கிளையில 10 அண்ணாச்சி பழம் அப்படின்னு காய்க்க வேண்டியதானே? ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரம்? ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலநிலை, ஒரு பருவநிலை. கோடை காலத்துலன்னா மாம்பழம், இந்த சம்மர்லன்னா கொல்லாம்பழம். ஒவ்வொரு பருவநிலைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பழம் இருக்கு. உன்னுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய அவசியத்திற்காக கடவுள் ஒவ்வொரு இந்த தேவைகளுக்காக ஒவ்வொரு விதங்களாக, ஒவ்வொரு அம்சங்களாக படைத்திருக்கிறார். நீங்க அதனால பிள்ளையாருன்னா அவரு, இவருன்னா அவரு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே சிவாம்சம். அதனாலதான் நம்முடைய கடவுள் சொல்லுவார், யோகிராம் சொல்லுவார், மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். எல்லாமே தந்தை தான், வேற யாருமே கிடையாதுப்பா. நீ மனுஷன், அவன் கடவுள், இவன் மாடு, அவன் மிருகம், ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே நீ தந்தையினுடைய அம்சம். இங்க எல்லாமே கடவுளுடைய அம்சம். தட்ஸ் ஆல். அப்ப நீங்க பிள்ளையாருக்கு அவருன்னா இவரு சிவபெருமானுக்கு பிள்ளை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே தெய்வாம்சம், எல்லாமே ஒரு இறை அம்சம். அப்போ இப்ப நம்மள கூட நிறைய பேரு என்னப்பா இது இந்த யோகிராம் சிவகுமார் வச்சு கும்பிட்டு இருக்கீங்க, வேலை சொல்லி. அவர் இந்த திருவண்ணாமலையில் இருந்து விசிறிச்சாங்க தானே, அவரை போய் கும்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலை சொல்லி இல்லையா? ஆதி நாராயணன், ஆதி யோகி சிவபெருமான், அவர்லாம் கடவுள். இவரை பார்த்துட்டு வந்தாரு, அது இவரு தான் கூட இருந்து பார்த்துட்டு வந்தார். இப்போ இன்னொரு சில கூட்டம் சொல்லுது கிருஷ்ணர் தான் கடவுள். எப்படி? கிருஷ்ணர் தான், அவரு தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர், கிருஷ்ணர் தான். நான் இது இல்லைன்னு சொல்லலையே, நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்ப கிருஷ்ணர் அவதரிக்கு முன்னாடி கிருஷ்ணர் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர்ப்பா, நாங்க இல்லைன்னே சொல்லல. கிருஷ்ணர் அவதரிக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி ராமர் வந்துட்டாரு. அவருக்கு முன்னாடி எத்தனை அவதாரங்கள் வந்தாச்சு? வாமன் அவதாரம், அந்த அவதாரம், இந்த அவதாரம், எத்தனை அவதாரங்கள் வந்தாச்சு. அப்ப கிருஷ்ணர் வந்த முறைதான் எங்களுக்கு கிருஷ்ணர் தெரியும். சரி, அதே கிருஷ்ணர் இப்ப கலியுகத்துல இருக்க வேண்டியது. கலியுகத்திலும் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு, சங்கு சக்கரத்தை வச்சுக்கிட்டு அவரே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள் வருகின்றன. இந்த காலநிலைக்கு தேட்டது யாரு? அன்னைக்கு ராவணனை கொல்லணும்னா ஒரு ராமன் தான் தேவை. அன்னைக்கு ராவணனை கொல்றதுக்கு ஒரு ராமன் தேவை. ஏன்? அவன் வாங்கின வரங்கள். ஒரு ஹிரண்யகசிபை கொல்றதுக்கு ஒரு நரசிம்மர் தான் தேவை. ஏன்? அவன் வாங்கின வரங்கள் அப்படி. ஹிரண்யகசிபு என்ன வாங்கினா? என்ன காலையிலையும் கொல்லக்கூடாது, ராத்திரியும் கொல்லக்கூடாது, என்ன வீட்டுக்குள்ளேயும் கொல்லக்கூடாது, வெளியும் கொல்லக்கூடாது, மனிதனும் கொல்லக்கூடாது, மிருகமும் கொல்லக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் என்னை கொல்லக்கூடாது. அப்ப இது எல்லாம் சேர்ந்த கலவையா? பகலே இல்ல, ராத்திரி இல்ல, சாயங்காலம், வீட்டுக்குள்ள இல்ல, வெளியே இல்ல, வாசல் படியில, மனிதனும் இல்ல, மிருகமும் இல்ல, ரெண்டும் சேர்ந்தது, எந்த ஆயுதமும் இல்ல, நகம் வந்துருவாங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த யுகத்திற்கு என்னென்ன தேவையோ அதற்கு ஏற்றபடி கடவுள் அவதரிப்பார். அப்ப இந்த கலியுகத்திற்கான கடவுள் பகவான் யோகிராம் சிவகுமார். இந்த கலியுக அவதாரம் பகவான் யோகிராம் சிவகுமார். யோகிராம் சிவகுமாருடைய அவதாரத்தின் நோக்கம் என்னன்னு நம்ம பல்வேறு சஸ்தங்கள் நம்ம பார்த்தாச்சு. அதை பத்தி திருப்பி சொல்ல வேண்டிய இல்லை. யாருக்கா தேவைன்னா யூடியூப்ல பார்த்துக்க வேண்டியது. அவர் எதற்காக அவதரித்தார்? அவர் எதற்காக பிச்சைக்காரனா இருந்தார்? அவர் எதற்காக திருவண்ணாமலை வீதிகளிலே இருந்தார்? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா நமக்காக பிச்சை எடுத்தார். ஏன்? அந்த அவதார நோக்கம் என்ன? அவர் எதற்காக வந்தார்? அப்படிங்கறதெல்லாம் இனி புதுசு அதே டாபிக் சொல்லிட்டு இருக்கிற அவசியம் இல்லை. இப்ப விநாயகருடைய அம்சம் அதுல ஒரு காரணங்கள் இருக்கு. அது ஏன் அந்த உருவத்தால வந்தது? நரசிம்மருடைய அம்சம் ஒரு காரணம் இருக்கு, கிருஷ்ணருடைய அம்சம் ஒரு காரணம் இருக்கு, ராமருடைய அம்சம் ஒரு காரணம் இருக்கு. அதே போல இந்த பிச்சைக்கார அவதாரத்தில் ஒரு காரணம் இருக்கு. நான் எப்போதுமே சொல்றதான், எப்போதுமே உங்களுக்கு மற்ற கடவுள்களை பத்தி ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. எப்ப அவரை வச்சா இது பண்ணணும், விளக்கு கொடுத்து வைக்கணும், இல்ல அபிஷேகம் பண்ணணும், இல்ல இது வைக்கணும், எல்லாம் அடிச்சுடுவாரு, உங்களை கொண்டுருவாரு, காரை உடைச்சிருவாரு. ஆனா அப்படி ஒரு கடவுளே கிடையாதுங்கிறது ஜனங்களுக்கு நான் எப்படி போய் சொல்லுவேன்? எந்த சோத்துல போய் நான் முட்டுவேன்? எந்த தூண்ல போய் நான் முட்டிட்டு சாவேன்? இந்த பாலும் ஜனங்களுக்கு அப்படி ஒரு கடவுளே கிடையாது. உங்களை கொல்றதுக்கு ஒரு கடவுள் கிடையாது. நீங்க தப்பு பண்ணிட்டா நீங்க ஒரு இன்னைக்கு விளக்கேத்தி வைக்கிறேன்னா உங்களை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு கடவுள் கிடையாது. இவன் இன்னைக்கு நெய்வேத்தியம் வைக்காம போயிட்டாங்க, ஸ்கூட்டர்ல தான் காலை உடச்சு விடுன்னு சொல்ல ஒரு கடவுள் கிடையாது. அப்படி ஒரு கடவுளே இருக்க முடியாது. நான் எந்த சோத்துல போய் முட்டிக்குவேன்? நான்
இந்த பாழா போன ஜனங்க, நாசமா போன ஜனங்களுக்கு அப்படியே தலையில அடிச்சு ஏற்றி வீட்டுல விக்கிரம் வைக்க கூடாது, சாமி கும்பிட கூடாது, கோயில தான் போய் கும்பிடணும். நாங்க ஒரு தீட்ட கத்துன்னு கத்துற ஒரு பிள்ளையார் வீட்டுல பிள்ளையார் வச்சு அவருக்கு பிரச்சனை எல்லாம் தீரணும். பிள்ளையார் வச்சு அவருக்கு யாரும் கொடுக்குது, வாங்கிட்ட வாங்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்காரு வீட்டுல. இவன் எப்ப சோறு வைப்பா, நாய் போல வீட்டுல நாய் கிடக்குல, இவன் எப்ப சோறு வைப்பா திங்கலான்னு அப்படிதான் பிள்ளையார் வந்து உட்காந்துருக்காரு போல வீட்டுல. இவன் எப்படா சோறு வைப்பா, நம்ம சோறு தின்னுட்டு இருக்கலாம். ஆனா பைத்தியக்கார நாய்களா உங்களுக்கு எல்லாம் எங்க போய் நான் புரிய வைக்கிறது? ஒவ்வொரு இறைவனுடைய உருவ அமைப்புகளுமே நமக்கு வீட்டுல ஒவ்வொரு சித்திகளை தரும். எதுக்கு விநாயக பெருமான பிள்ளையார் மாதிரி வச்சிருக்கு, யானை மாதிரி வச்சிருக்கு, எதுக்கு ஆஞ்சநேய பெருமான குரங்கு மாதிரி வச்சிருக்கு உங்களுக்கு தெரியாது. நாத்திக புத்தியில என்ன வேணாலும் பேசலாம், குரங்கு கும்பிடுறான், யானையை கும்பிடுறான், கழுதையை கும்பிடுறான், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக அதுக்கு வெவ்வேறு அம்சங்கள் இருக்கு. இந்த உலகத்திலே உங்களுக்கு எப்படி வேணாலும் பயம் இருந்துட்டு போட்டுப்பா, உங்களுக்கு பயத்துல விட்டுருங்க. உங்க புரிதலுக்காக ஒண்ணு சொல்றேன், நீங்க எப்ப பூஜை வைத்தாலும், எப்ப விளக்கு வச்சாலும், எப்ப விளக்கே வைக்கலாலும், நெய்வேத்தியமே வைக்கலாலும் உங்களை ஒண்ணுமே செய்யாத, உங்களை வாழ்வழிக்கிற 2-3 சாமிகள் இருக்கு இந்த உலகத்துல. தயவு செய்து அதையாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இருக்கிறது விநாயகர். விநாயகருக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலாம், அவர் பேசாம தான் இருப்பார். எங்க வீட்டுல 15 வருஷமா இருக்காரு, அதே இடத்துல தான் இருந்தார். நாங்க ஒண்ணுமே வைக்கிறது இல்ல, விளக்கு வைக்கிறது இல்ல, ஒண்ணும் வைக்கிறது இல்ல. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் ஒரு 10 கிலோ கொழுக்கட்டை வச்சு குவிப்பாங்க. ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான் கொழுக்கட்டை திருட்டு, பாக்கி உள்ள நாள் தொப்பையை கரைய வைப்பாரு. ஆனா எங்களை ஒரு நல்ல வாழ வச்சாருப்பா 15 வருஷமா. வாழ்க்கையில் உயர்ந்த நிலை கொண்டு போறாரு பிள்ளையார். ஏன்னா அந்த உருவ அமைப்பு அதற்காக தான் அமைச்சு வச்சிருக்கு. எதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் மூடர்களா? இது ஏன் ஒரு மனித வடிவிலே ஒரு பாறை வயிற்றுல ஒரு யானை தலையை ஏன் வைக்கணும்? நரசிம்மமூர்த்திக்கு ஏன் ஒரு சிங்க தலையும் உடம்பு வைக்கணும்? எல்லாத்துலயும் ஒரு ஆன்மீக அறிவியல் இருக்கு. அப்போ ஒரு பிள்ளையார், வீட்டுக்கு வீடு விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக வேணும். உடனே இப்போ ஒரு கூட்டாது வட இந்திய வழிபாடு இங்க ஒன்று பூத்திட்டாங்க, பிஜேபி காரங்க ஒன்று பூத்திட்டாங்க. ஒரு புண்ணாக்கு கிடையாது நாயல. ஔவையாரு 5000 வருஷத்துக்கே பாடி வச்சிருக்கா. விநாயகர் அகவல் ஔவையார் அன்னைக்கே பாடி வச்சிருக்கா. அன்னைக்கு பிஜேபி கட்சி இருந்தா என்ன, இல்ல RSS கட்சி இருந்ததா என்ன, அமைப்பு இருந்ததா என்ன? ஔவையாரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விநாயகர் அகவல் பாட்டு பாடி வச்சிருக்கா. பாடிக்கல. அப்ப அன்னைக்கே ஆதி காலத்திலே உலகமெங்கும் விநாயகர் வழிபாடு இருந்திருக்கு. காலப்போக்கில் பல்வேறு மதங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு, பழைய மதங்களை அழிக்கப்பட்டது இந்து மதம் மட்டும் இல்ல. நீங்க உலகம் அழிக்கப்பட்டது இந்து மதம் மட்டும் இல்ல. எகிப்துல இருந்த உயர்ந்த மரம் அதுவும் அழிக்கப்பட்டு போச்சு. நீங்க எகிப்துல போய் பாத்தீங்கன்னா பிரமிடுக்கு முன்னுக்கு மனித தலையோட சின்ன உடம்போட விக்கிரகங்கள் இருந்தது. இப்ப அதெல்லாம் இருக்கா இல்ல? ஒட்டுமொத்தமா மதம் மாத்திட்டாங்க. மதம் மாத்திரம் இப்ப இதெல்லாம் இடிக்கிறான். ஆப்கானிஸ்தான்ல ஒரு பெரிய மலையை குடைந்து ஒரு புத்தர் சிலை வச்சிருந்தது. இப்ப அது இருக்கா இல்லையா? மதம் மாறினவங்க அதை குண்டு வச்சு தகர்த்துட்டாங்க. உலகம் முழுக்க இருந்த ஏற்கனவே இருந்த மதங்களை தகர்த்து எறிகிறதுக்காகவே புதிய மதங்களை உருவாக்கி, இந்த உலகத்துல ஏற்கனவே ஜனங்கள் வழிபட்டு இருந்த வழிபாட்டு முறைகளை அடித்து நொறுக்கி, எங்க கடவுள் தான் பெரிய கடவுள், அதெல்லாம் பேய் பிசாசு சொல்றது ஒரு கூட்டம் தெரியுது. நமக்கு தேவையில்லை. நீங்க உங்க தாத்தா பாட்டி எதை சாப்பிட்டாங்களோ அதான் உங்களுக்கு நல்லது. உங்க தாத்தா பாட்டி எதெல்லாம் சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியம் தான். நீங்க அதை போய் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்ல யூடியூப்ல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆரோக்கியமாக உணவு உண்பது எப்படி, நான் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, உங்க தாத்தா என்னென்ன சாப்பிட்டாங்க, உங்க பாட்டி என்ன சாப்பிட்டாங்க, அதுதான் உனக்கு நல்லது. அப்போ நம்முடைய தாத்தா பாட்டி முப்பாட்டை எதை வழிபட்டாலும் அதுதான் நமக்கு உகந்தது. அந்த வழிபாடு தான் நமக்கு உகந்தது. அதனால நீங்க புதுசா மூளை குழப்பிக்க வேண்டாம். எல்லாருடைய வீடுகளிலும் ஒரு விநாயகர் இருக்கணும். இதை புதுசா ஒரு ஐயாவளி குரூப்காரர் வந்து கிளம்பிட்டான். அவன் வேற எதையும் கும்பிடக்கூடாது, இவரை தான் கும்பிடணும். வேற ஏதாவது கும்பிட்டீங்களோ அவங்களுக்கு அது பேய் பிசாசு. இவரு அடுத்த பந்தோபஸ்து இவங்க. அந்த ஐயா கோயிலுக்கு ஒரு குடும்பம் வந்திருக்கு. நான் நின்றுட்டு இருக்கேன். அந்த குடும்பத்திட்ட நாமெல்லாம் விட்டாச்சு. ஐயா இந்த ஊருக்கு எப்படியா போகணும், அங்க எதுக்குமா போறீங்க, அங்க ஒரு அம்மன் கோயிலுக்கு போகணும். அம்மா எல்லாம் கும்பிடக்கூடாதுமா, அங்கெல்லாம் போக கூடாதுமா, அம்மையும் அப்பாவும் எல்லாம் இவருதான். அது ஓ நம்பிக்கை. இப்ப நானும் தான் யோகிராம் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு நடக்கிறேன். எவனுக்கு காலையில யாரு அவங்க நம்பிக்கையை மாற்ற முடியாது. இப்ப நீங்க எல்லாம் இதை கேட்டுக்கிட்டு நாளைக்கு உங்க வழிபாட்டு முறையில தான் செய்ய போறீங்க. யாரோட தான் குறிச்சி சொல்லிட்டாரு இது யோகிராம் சொல்லுவாரு, எங்களுக்கு வேற வழிபாடு கிடையாது. உங்களால திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்ல வேண்டியதே கடமை. ஏன்னா அப்ப ஏன் இல்ல நாங்க கும்பிடுறதை விட இது ஏன் உயர்ந்தது, நாங்கெல்லாம் வணங்குவதை விட இது ஏன் சிறந்தது அப்படின்னா அதுக்கு இந்த சாட்சி வரையாது. நேற்று ஒரு பையன் வந்து அழுதான், குருஜி இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட் பண்ணலன்னா பெரிய பிரச்சனை, எப்படியாவது நீங்க என்ன காப்பாத்திடணும், இன்னைக்கு திங்கட்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை தானே என்னை எப்படியாவது காப்பாத்திக்கணும் குறிச்சி. நேற்று செவ்வாய்க்கிழமை என்னை எப்படியாவது என்னை காப்பாத்திக்கணும் குறிச்சு திங்கக்கிழமை செட்டில்மெண்ட் ஆகிறதா இருந்து நடக்கல. இன்னைக்கு எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ள இருந்தேன்னா வீட்டம்மாட்ட சொல்லி கூப்பிட்டாப்ல. நான் உடனே பகவான்கிட்ட பிரேயர் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்து வேற ஒரு பொருளையும் கொடுத்து, கவலைப்படாத, இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை தீரும். அந்த ராத்திரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு, குருஜி நீங்க பிளஸ் பண்ணபடி என்னுடைய பிரச்சனை தீர்ந்தது, எனக்கு நான் போன இடத்துல எல்லாம் பணம் கிடைச்சது, என்னுடைய ப்ராப்ளம் முடிஞ்சது, மெசேஜ் போட்டிருக்காரு. அப்போ நான் அனுபவிக்கிறேன். நான் இந்த கடவுளை கும்பிடுறதுனால உண்டான பலன்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் அனுபவிக்கிறது இல்ல, அடியேன் மூலமாக பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க. அதனால நீங்களும் ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த கடவுள் முக்கியம் இல்ல, எனக்கு நேரம் இருந்தாதான் குறிச்சு நான் வருவேன். என் மக வரைய விட மாட்டான், எனக்கு பயங்கர எதிர்ப்பு. எனக்கு என் மகளை எல்லாம் போய் சொல்லி அவளை சமாளிச்சு வீட்டை வச்சுக்கிட்டு தான் எனக்கு வர முடியும். அவங்களுக்கு எனக்கு பஸ் விட்டா எனக்கு முடியாதுப்பா, எனக்கு அந்த பஸ்ல போகணும், எனக்கு அதுதான். அந்த பஸ் இங்க வர்ற நேரத்துல இருந்து திருப்பி போற நேரம் வரைக்கும் ஏதாவது உண்டுன்னா சொல்ல கூப்பிட்டு போறேன், அதுக்கு மேல எல்லாம் இருக்க முடியாது. ஒரு சில பேருக்கு எனக்கு வண்டி எல்லாம் கிடையாது, யாராவது கூட்டிட்டு வந்தாதான் உண்டு. தமிழுக்கு இன்னைக்குதான் வந்திருக்கா, 2 வருஷமா வாரேன்னு சொல்லி இன்னைக்குதான் வந்திருக்கா. அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள். எனக்கு இதெல்லாம் முடிஞ்சா நான் சாமி வந்து கும்பிடுவேன். நீங்க இப்படி இருக்கச்ச இந்த சாமி வந்து உங்களுக்கு வாலண்டியரா வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உனக்கே தேவைப்படாத போது, உனக்கு சாப்பாடே தேவையில்லை, நான் வந்து நான் சாப்பிடுன்னு சொன்னா நான் தானே பைத்தியக்காரன். 24 மணி நேரமும் 24/7 இறைவனே நிறைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் குவிஞ்சு இருக்கிற இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எனக்கு நேரம் கிடைச்சாதான் நான் சாமியை கும்பிடுவேன் நினைக்கிறேன். உனக்கு எதுக்கு வந்து அவர் அருள் புரியணும்? எதுக்கு அருள் புரியணும்? 24 மணி நேரம் இறைவாடு செஞ்சுட்டு இருக்கு எத்தனை ஜனங்கள் இருக்கு யோசிச்சு பாரு. நான் ஒவ்வொரு சத்சங்கங்களும் சொல்லியிருக்கேன், வழிபாட்டு முறைங்கிறது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பக்திங்கிறது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. 0.001% தான் நம்ம எல்லாம். நீ ஒவ்வொரு இடங்களிலும் பாரு, ஒவ்வொருத்தர் பக்தி எப்படி கடவுள்கிட்ட செலுத்துறான்னு நீ பாரு. அதுக்காக உடனே அதை எடுத்து குத்திக்கிடாதீங்க. வேலை எடுத்து குத்துறது, நாக்கில குத்துறது, குத்திட்டு தெரியாதீங்க. அதை வர குத்திடாதீங்க. இப்போ அதாவது உடம்பெல்லாம் குத்திட்டு தெரியும், அங்கெல்லாம் குத்திட்டு தொங்குறான், பறக்குறான். அட பாவிகளா, யாரா சொன்னா அவங்களெல்லாம் இப்படி குத்திட்டு தயவுசு அதெல்லாம் செய்யாதீங்க. பக்திங்கிறது வேற. கடவுள் உங்களை துன்பப்படுத்தி பாக்குறவங்க கடவுள் கிடையாதுப்பா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நீங்க தான்ப்பா, கடவுள் கிடையாதுப்பா. கடவுள் உங்களை ஆடா மாடா மிருகமா நாயா பன்னியா குரங்கா படைக்காம மனிதனா படைச்சிருக்கிறது காரணமே இந்த நல்லதை தெரிஞ்சுக்கோ, உன் ஜென்ம வினைகள் பாவங்களை போக்கிக்கோ, அதற்கு இத்தனை பரிகாரங்கள் இருக்கு, நான் இருக்கிற என்ன அறிஞ்சுக்கோ, என் பாதங்களை பற்றி பிடிச்சுக்கோ, என்னுடைய நாமத்தை விடாம பிடிச்சுக்கோன்னு சொல்லி தரதுதான் மனுஷனாவே படைச்சுக்கிறார். அப்புறமும் 2 காதையும் திறந்து வச்சு நான் வந்து அனிருத் பாட்டு தான் நான் கேட்பேன், 2 கண்ணையை வச்சு நயன்தாராவை தான் நான் பார்ப்பேன். நான் வந்து கடவுள் ஒண்ணுமே பண்ண முடியாது. பொம்பளை எல்லாம் நான் அஜித்தை தான் பார்ப்பேன், நான் விஜயை தான் பார்ப்பேன், ஒண்ணும் பண்ண முடியாது. நேற்று ஒரு சொல்றா, எனக்கு வீட்டுக்காரரோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். கேவலமா இல்லையா? நானா இருந்தா முதல்ல விஷத்தை வாங்கி வாயில ஊத்தி விட்டுருவேன். அவனை என்னோட அவனை தான் பிடிக்கிறாங்க. அதுல லைக் கேவலமா இல்லையா? எல்லாம் கேவலமா இல்லையா? இதுக்கா மனிதனா பிறந்திருக்கு? இதுக்கா நீங்க பன்னிகளா குரங்குகளா நாய்களா பிறக்கா மனிதர்களா பிறந்தது? இதுக்கா? கடவுளே தன்னை தான் போட்டு செருப்படுத்த அவரே அவர் அடிச்சுக்குவார். இந்த ஜனங்களை நான் இதுக்காகவே படைச்சு விட்டேன். இந்த கலியுகத்திலாவது அடியேனை உணர்ந்து, அடியேனை புகழ்ந்து, அடியனுடைய நாமத்தை ஜெபித்து இந்த கோடிக்கணக்கான ஜனங்களும் தன்னுடைய பாவங்களை போக்கி பயன்பெறட்டும்ல நான் படைச்சேன். ஆனா இந்த நாயகை இப்படி திரியுதேன்னு அவரே வெட்கப்பட்டுக்க மாட்டாரு, அவரே வேதனைப்பட்டுக்க மாட்டாரு. அதனாலதான் உங்களுக்கு கொரோனா விடுறாரு, அதனாலதான் உங்களுக்கு சிக்கன் குனியா விடுறாரு, நல்ல வச்ச அனுபவம் விடுறாரு, அதனாலதான் விடுறாரு. சொல்லு, இனிமேலாவது இந்த மூட நம்பிக்கைகளை மூட பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிங்க தயவு செய்து. இறைவனை எந்த நிலையில் கும்பிட்டால் இறைவன் நமக்கு அருள் புரிவார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்ககிட்ட வாங்கி தின்னுதான் அவர் வயத்த கழுவுறதுக்கு இல்ல, நீங்க விளக்கு வச்சுதான் அவருக்கு வீட்டுல இருட்டு போகணும்னு இல்ல. நீ விளக்கு வைக்கிறது ஓ நன்மைக்காக, நீ விரதம் இருக்கிறது ஓ நன்மைக்காக, நீ பிரசாதமா வச்சு உண்றது ஓ நன்மைக்காக. சாதாரணமா வச்சா சோறு, அது சாமிக்கு முன்னாடி வச்ச சாப்பிட்டா பிரசாதம். சாதாரணமா குடிச்சா தண்ணி, சாமி முன்னாடி வச்சு குடிச்சா அது தீர்த்தம்.
எப்பா இவ்வளவுதான்ப்பா, இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இறை வழிபாடு, இறைவனை வழிபடுவது, இறைவனிடத்திலே வரங்களை பெறுவதுங்கிறது இட் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் அஸ், நத்திங் எல்ஸ். வேற ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. ஆனா இதை புரிஞ்சிக்காம ஒவ்வொரு ஜனங்களும் படுற பாடு, ஐயோ எனக்கு வாழ்க்கையில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வீட்டுக்காரன் சரியில்லை, புள்ள சரியில்லை, வீடு சரியில்லை, பணம் இல்ல, பொருள் இல்ல, வேலை இல்ல, வீட்டுல உடம்புல ஆரோக்கியம் இல்ல, எல்லா கர்மமும் இருக்கு, உனக்குதான் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க. எல்லா கர்மாத்திரத்தையும் கடவுள் உனக்கே தந்திருக்காரு. ஆனா உனக்கு கடவுளை தெரியல, உனக்கு கடனை தான் தெரியுது, கஷ்டத்தை தான் தெரியுது, உனக்கு பிள்ளையான தெரியல, பிள்ளையதான் தெரியுது, கடவுளை தெரியல, கணவனை தான் தெரியுது. அப்புறம் அவரு என்ன செய்வாரு, அந்த கணவனே வச்சு அழுதுட்டு விட்டுருவாரு, அவ்வளவுதான், வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு. வேற என்ன செய்ய முடியும்? வந்த எத்தனையோ நாள் சொல்லியாச்சு, உனக்கும் பிற உயிருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு இதுக்கு எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளை தெரியுமா? இல்ல இன்னொரு 5 வருஷத்துல நான் போயிட்டேன், அதுக்கு பிறகு பெருமாளை தெரியுமா? தெரியாது. ஏதோ கடவுள் இன்னைக்கு அவனும் நானும் சேர்ந்து அவன் ஒரு ஜாலராடிக்கணும், நான் பாடணும்னு ஒரு சந்தர்ப்பத்தை வச்சிருக்கிறேன். எப்ப நீ பாடு, அவன் அடிப்பான், போவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து புண்ணியத்தை பெற்றுக்கோங்க, அவ்வளவுதான். எப்ப நீ பாடுங்க, பிள்ளைகளும் கூட பாடும், அந்த சந்தர்ப்பத்தை அவனு உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தெரியுமா தெரியாதா? தங்கத்தை தெரியுமா, விஜயாவை தெரியுமா? யார் எனக்கு தெரியும்? 1997 போறதா இவங்களே எனக்கு தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடி இவங்க யாரு, நான் யாரு? இல்ல இவங்க போன பிறகு நான் போன பிறகு இவங்க யாரு, நான் யாரு? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவருக்கு எனக்கு என்ன உறவு? ஆதி காலம் தொட்டு இனி வரும் காலம் முழுக்க அவருக்கு எனக்கு தான் உறவு, வேற யாருக்கு எனக்கு உறவு கிடையாது. முந்திர ஜென்மத்தில் உனக்கு யார் மாப்பிள்ள? முந்திர ஜென்மத்தில் உனக்கு யார் பிள்ளை? சொல்லு சொல்லு, தெரியாது. இது அடுத்த ஜென்மத்துல யார் மாப்பிள்ள? இல்ல அடுத்த ஜென்மத்துல நீ போல மனுஷியா நாயா, அது போல சொல்லு, தெரியாது. அப்போ இந்த ஜென்மம் நமக்கு எதற்காக தரப்பட்டிருக்கு? இனியேனும் உணர்ந்து கொள், இனியேனும் அறிந்து கொள், இனியேனும் என்னை இருங்க பற்றிக்கொள். இதுக்கு எத்தனை மகான்கள் நம்ம கண்ணு முன்னாடி சாட்சியா இருக்கிறாங்க, எத்தனை கோடி மகான்கள் சாட்சியா இருக்கிறாங்க, எத்தனை அவதாரங்கள் உனக்காகவே வந்து அவதரிச்சிருக்கு, வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கு. எப்படி வாழும் நம்ம பகவத்கீதை முதல் 2 ஸ்லோகங்கள் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு விரோதிங்கிறவன் எப்படி இருப்பான், ஒரு விரோதியுடைய தோல்வி நம்ம எந்த நிலையிலே அறிந்து கொள்ள முடியுமே, அடிப்பானா அடிக்க மாட்டானா, இது வேற பேச்சு தான், இவன் வீச்சு கிடையாதுங்கிறத பகவத்கீதையில முதல் ஸ்லோகத்திலே பகவான் சொல்றார். இது போக போக எவ்வளவு தத்துவம் நமக்கு பகவான் அருள்வார் பாரு. அப்போ சாதாரண விஷயம் இல்ல, கடவுளே இறைவனே மனிதனாக வந்து மனிதனிடத்திலே ஒரு போதனை உபதேசித்த புண்ணிய புத்தகம் பகவத்கீதை. அதே நமக்கு பார்க்கறதுக்கு மனசு இல்லையே, அதே படிக்கிறதுக்கு என்ன இல்லையே. இப்ப நம்ம எதை தெரிஞ்சுக்குவோம், எதை அறிஞ்சுக்குவோம்? அதனாலதான் இறைவன் சொல்ற, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் இருக்கு ஆனா இல்ல. உனக்கு மாப்பிள்ள புள்ளன்னு ஒண்ணு இருக்கு ஆனா இல்ல, அது ஒரு மாயை. நீ செய்த கர்மாத வந்து உட்கார்ந்துட்டு இருக்க போட்டு பிராண்டு, அது பிராண்டிக்கிட்டே இருக்கும். ஒன்ன போட்டு நீ புதுவை கொடுத்துட்டு இருந்தேன்னா சுரையும் சுயமா இருக்கும், சுகமா இருக்கும். அது துவால் பிடிச்சுன்னா காரணம் இருக்கும், ஐயோ சுரத்திக்கிட்டே இருக்கிறாரே, பாடா படுத்துறாரு அப்பா. ஆனா இறைவனிடத்துல புதுவை கொடுத்தேன்னா தடையை விடுவார். அதுதான் இறைவன். நீ இறைவன்கிட்ட கொடுக்கணுமா இல்ல இந்த கர்மாந்தர்கள்ட்ட கொடுக்கணுமாங்கிறது ஓமையில இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த நல்ல நாளையாவது தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு இறைவர்களில் நமக்கு வேறுபாடுகிறது கிடையாது. ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப, ஒவ்வொரு அவசியத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு அத்தியாவசியத்திற்கு ஏற்ப அவர் அவதரிக்கிறார். இப்ப இந்த இடத்துல எல்லாரும் ஜாலரா அடிக்கிறோம், அவன் வந்து அடிச்சா அழகா இருக்கும், சரி ஒரு பெருமாளா வந்துடும். இப்போ எல்லாம் ஒரே கடவுள் தான். ஆனா ஒவ்வொரு தேவைக்காகவும், கல்விக்காகவும், பணத்துக்காகவும், வீரத்திற்காகவும், ஒவ்வொரு தேவைக்காகவும் வருவதுதான் கடவுளுடைய இயல்பு. அப்போ கிருஷ்ணரும் எங்க கடவுள் தான், ராமனும் எங்க கடவுள் தான். ஆனா நாங்க ராமனையும் கிருஷ்ணனையும் மட்டும் கும்பிடுறவங்க இல்ல, நாங்க வாமன் அவதாரத்துல இருந்து மச்ச அவதாரத்துல இருந்து எல்லா அவதாரங்களையும் நாங்க கும்பிடுறவங்க. அதுல எங்களுக்கு கலியுகத்திற்கான கடவுள் யோகிராம் சொல், அவர் எங்களுக்காக அவதரிப்பார். எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும், எங்களுடைய நோய்களை எல்லாம் தீர்ப்பதற்காகவும், பாரத தேசம் இந்த அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவும், அதிலிருந்த வறுமையை போக்கி உலகத்திலேயே முதன்மை நாடாக ஆக்குவதற்காகவும் கடவுள் அவர் வந்தார். அப்போ இந்த மக்கள் அவர் வந்த காலத்துல 1947, 52, 53 வறுமை, இந்தியால பட்டினி சாவு. தன்னை எதற்காக ஒரு பிச்சைக்காரனா மாத்திக்கணும்? நம்முடைய பசியை போக்குவதற்கு, நம்முடைய வறுமையை போக்குவதற்கு அவர் பிச்சைக்காரனை மாத்திட்டார். அதான் பகவான் சொல்றாரு ஒவ்வொரு நேரமும்,
நான் பிச்சைக்காரன் தான், ஆனா நான் எடுக்க போகும் பிச்சை இந்த உலகத்திலையும் கிடையாது, எந்த உலகத்திலையும் கிடையாது. எனக்கு இந்த உலகத்திலையும் பிச்சை இல்ல, அந்த உலகத்திலையும் பிச்சை இல்ல. அப்ப அவர் பிச்சைக்காரனா? ஈஸ்வர அம்சம். இப்போ சிவபெருமான் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் நீங்க நிறைய சிவபக்தர் இருந்தா சிவபெருமானை வச்சு கதை விட்டுருவோம், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். இப்ப சிவபெருமான் இருந்தாருப்பா, மதுரையில குளம் உடைச்சிட்டு, குளம் தானே உடைச்சது, கடல் உடைச்சிட்டாங்க. மதுரையில உள்ள கடல் உடைச்சிட்டு, மதுரையில இருந்த அரபி கடல் உடைச்சிட்டு. என்னம்மா மதுரையில் கடலே கிடையாதா? எனக்கு இவ்வளவு நாளும் தெரியலையே மதுரையில கடலே கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் வேற அங்க ஒரு துறைமுகம் கட்டி பிளான் பண்ணிட்டு இருக்கு. மதுரையில் ஒரு துறைமுகம் கட்டிடுவோம். கன்னியாகுமரியில ஆமை குஞ்சு பொறிக்குது, மீன் குட்டி போடுது, மீன் முட்டை போடுறதுனால மதுரையில எல்லாம் ஒரு பிரச்சனை நாங்க மீனாட்சி அம்மன் சொல்ல மாட்டோம். அதனால அங்க ஒரு துறைமுகத்தை கட்டிடுவோம் தமிழக அரசு பிளான் பண்ணிட்டு இருக்கு. சரி, மதுரையில கடல் இல்ல, அப்ப ஏதோ ஆறு உடைச்சிட்டு நினைக்கிறேன். அப்படிதானே? வைகை ஆறு உடைச்சிட்டு, அப்படிதானே? அந்த ஆறு அங்கதானே ஓடுது. சரி சரி, இந்த ஆத்துல மண் வெட்டி போடு, மண்ணை எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்கன்னு சொன்னாங்கல்ல. மண் வெட்டி அதுக்காக தெரியாதா? தெரியுமில்ல, தமிழுக்கு பேர்ந்து முடிங்க. அப்படியா? இது எப்போ எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை. எங்க வீட்டுக்காரர் அன்னைக்கு சும்மா தான் இருந்தார், அவர் கூப்பிட்டுக்கலாமே. எங்க வீட்டுக்காரர் கூப்பிடவே இல்லைன்னு அவர் நினைக்கிறார். மதுரையில நதி உடைச்சி அதுல மண்ணு கரையை போடுறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு மண்ணன் கூப்பிட்டா. ஏன் நான் கேட்கிறேன், சிவபெருமா ஏன் ஒரு புட்டு வாங்கி திங்கிறதுக்காக ஒருத்தன் வந்த மாதிரி ஏன் வரணும்? அவர் கழுத்துல பாம்பை போட்டுக்கிட்டு உடுக்கைய வச்சுக்கிட்டு அப்படி மண்ணு அப்படி அப்படி வெட்டி போட வேண்டியதானே? அவர் ஏன் தன்னுடைய உருவத்தை மாத்தி ஒரு ஏழையா வரணும்? விறகு வெட்டியா ஏன் வரணும்? பானபுத்திர ஓனாண்டிக்கு புத்திமதி சொல்லுங்க, ஏன் ஒரு விறகு வெட்டியா வரணும்? ஏன் நக்கீரனுக்கு பாடம் சொல்றதுக்கு ஏன் ஒரு பிறவியா வரணும்? புலவராயா வரணும்? அப்ப இறைவன் எந்த இடத்திற்கு எந்த நேரத்திற்கு என்ன தேவையோ அப்படிதான் வருவான் இறைவன். எப்பவுமே இப்படியே நின்றா அவங்ககிட்ட மதிப்பு மரியாதை இருக்காது. எப்பவுமே நீ கூப்பிட்டப்பெல்லாம் வந்துட்டு நிக்கிறான் ஐயா, உஷா உனக்கு என்ன வேண்டும் கேட்டா நீ அவனுக்கு போய அப்புறம் வாய, நானே எரிச்சல்ல இருக்கேன், அவன் நேரத்தா வந்துட்டு போனா திருப்பி வந்திருக்கான், வேலை சொல்லிட்டேன். அப்ப அதுக்கெல்லாம் கடவுள் இல்ல, கடவுளுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க பலரும் கோபம் வருது, என்ன நீங்க சொன்னீங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு. எப்படி நடக்கும்? நடக்காது. இறைவனை பற்றி பிடிக்க தெரியணும், பற்றி பிடிக்கணும். நீ பற்றி பிடிச்சா உனக்கு இதெல்லாம் தேவையே படாது. எனக்கு அது வேணும், இது வேணும், அது தரல, இது தரல கோபம் வருதே கடவுள் முன்னாடி, கடவுள் மேல. அடியே சொல்ற மாதிரி நீங்க இறைவனை பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையே படாது. சும்மா இந்த ஒரு கொட்டையும் போதும் குழந்தை போதும், அவ்வளவுதான். தூக்கி போட்டு பேசாம இருக்க. இத பற்றி பிடிக்காததுனால தான் உங்களுக்கு அது வேணும் இது வேணும் கிடைக்கணும்னா கோபம், டென்ஷன், ஆத்திரம். யார குத்த ஒரு வீடியோ அடிக்கடி வருது, பக்கத்து வீட்டுல சண்டை போட்டு இருப்பான், மாப்பிள்ளை துடிக்க வச்சுட்டு இருப்பான், பாத்திரத்தை ஒரு அடி மாப்பிள்ளை பக்கத்து வீட்டுல அடிக்க முடியல, இவரை போய் ஒரு அடி டமார் வாங்க கேத்த இருந்தாரு. அத மாதிரி எங்கேயோ கோபத்தை கொண்டு கடவுள்கிட்ட காட்ட வேண்டியது. ஆமா, இவருக்கு நேரத்தா வந்து பால் ஊத்திட்டு வந்து என்னை நம்ம வீட்டுல பால் ஊத்தாரு. இது இல்ல வழிபாடு. ஆதி விநாயகனாக வினை தீர்க்கும் விநாயகன். அவன் மற்ற கடவுள் வினை தீர்க்க மாட்டாரா? அப்படி கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு இந்துவினுடைய வீட்டிலையும் ஒரு விநாயகர் விக்கிரகம் இருக்கணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, மூட நம்பிக்கைகளை நீங்க நம்பாதீங்க. இந்த வீட்டுல கல் சிலையாக பகவான் 1.5 டன் வெயிட்ல இருக்கிறார். 3.5 அடி உயரத்துல 1.5 டன் வெயிட்ல பகவான் இருக்கிறார். நம்ம எம்பாவது அவருக்கு அபிஷேகம் பண்றோமா? அபிஷேகமே கிடையாது. ஆனா வெளியே என்ன சொல்லுவாங்க, கல்லுல விக்கிரகம் வச்சா அபிஷேகம் பண்ணணும்ப்பா, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்றோமா? கிடையவே கிடையாது. அப்போ ஏன் இந்த மூட நம்பிக்கை? என்ன எனக்கு சாமியில கொண்டுட்டாரா? கல்லுல என்ன கொண்டு வச்சுட்டு எனக்கு அபிஷேகமே பண்ணல, இவனை போட்டு தள்ளி சாமியில போட்டாரா? இந்த மூட நம்பிக்கைகளை போல கலைஞரிங்க. கடவுள் என்கிற ஒரு என்டைட்டியே நம்மளை பழி வாங்குவதற்கோ, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கோ, உங்களுக்கு புள்ளதராம இருக்கிறதுக்கோ, உங்களை கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கோ, உங்க வீட்டுல கடனோட கஷ்டப்படுங்கன்னு சொல்றதுக்கோ கடவுள் கிடையாதுப்பா. தயவு செய்து கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் உங்களை காப்பாற்றத்தான் அவர் துடிச்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களை எப்படி காப்பாத்துறது, உங்களை எந்த விதத்துல காப்பாத்துறது, உங்களை எந்த விதத்துல கை தூக்கி விடுறதுன்னு அவர் துடிச்சிட்டு இருக்கிறார்.
நீங்க தானம்மா கையை பின்னாடி குண்டிக்கிற இடத்துல வச்சுட்டு இருந்தா அப்புறம் கடவுள் எப்படி காப்பாத்துற கையை பிடிச்சு? கையை நீங்க தான்ப்பா கொடுக்கணும். அவரே பின்னாடி வந்து குட்டி போடுறது கையை பிடிச்சு இழுப்பாரு, அவரு இழுக்க மாட்டாரு. கையை நீங்க தான் கொடுக்கணும். அவர்தான் காலை நீட்டி தராரு, பாதத்தை சனிக்கிழமை தோறும் வைக்கிறாரு, என் பாதத்தை பத்தி பிடிச்சுக்கணும். எங்க பிடிக்கிறீங்க நீங்க? சும்மா அபிஷேகம் பண்ணுவதாலும் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதாலும் மட்டும் எல்லாம் நடந்துராது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நாமத்தை சொல்வது நம்முடைய மனது பக்குவப்படுவதற்காக. நாமத்தையே சொல்வது, தியானம் இருப்பது, இதெல்லாம் எதுக்காக? இப்ப என் பேர் சிவகுமார், சிவகுமார், சிவகுமார். நீங்க இருந்து சிவகுமார் நமக, ஓம் சிவகுமார் நமக, ஓம் சிவகுமார் நமக. இதெல்லாம் எனக்கு என்ன நன்மை? என்ன நன்மை? ஒண்ணும் கிடையாது. 10 நாள் கேட்பேன், 11 நாள் என்னதாம்மா வேணும் பிள்ளைக்கு, சும்மா என் பேரையே சொல்லிட்டு என்னதான் வேணும் கேட்பா, கேட்க மாட்டோம். அதே தான் நாமத்தை சொல்வது. அவருக்கு பேரே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன நம்மளை போல புகழ் விரும்பியா? என் பேரை சொல்லுப்பா, என் பேரை சொல்லு, என் பேரை போஸ்டர்ல போடுப்பா, பெரிய பிளக்ஸ்ல என் பேரை வை, என் பேரை அங்கங்க வைப்பா, சோத்துல எல்லாம் எழுதி கல்வெட்டுல வைப்பா, என் பேரை கல்வெட்டுல வை, அப்படியே கடவுள் சொல்லிட்டு இருப்பாரு. கடவுளுக்கு பேர் அவ்வளவு நம்ம தேவையா? கடவுளுடைய பேரை எதுக்கு அவர் சொல்றாரு? கடவுளுடைய பெயர், என்னுடைய நாமத்தை சொல்ல அவர் எதுக்கு சொல்றாரு? கடவுளுடைய பேரை கல்வெட்டுல வைக்கிறதையும் பிளக்ஸ் போர்ட்ல வைக்கிறதையும் போஸ்டர்ல வைக்கிறது கடவுள் விருப்பப்படுறாரு. அவருடைய நாமத்தை சொல்வதால் உனக்கு, அவருடைய நாமத்தை சொல்வதால் உனக்கு நன்மை, உன்னுடைய மனம் சாந்தமாகும், உனக்கு ஆன்மீகம் உள்ள வரும், இறை அருள் உன்னை குடிவு வரும். தொடர்ந்து அந்த நாமத்தை சொல்றப்போ இறைவனை கண்டிருந்து பார்ப்பார். என்னப்பா பிரச்சனை கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன பிரச்சனை? அந்த இடத்துல இருக்க தீய சக்திகள் விலகும், தீய சக்திகள் விலகும். அப்போ இறைவனுடைய நாமத்தை சொல்வதால, இறைவனுக்கு சேவைகள் செய்வதால இறைவனுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. இறைவனுக்கு ஒரு தேவை கிடையாது. நீ செய்தா என்ன, செய்யாட்டா அவருக்கு என்ன? இதெல்லாம் கடந்தவர் தானே இறைவன். பேரும் புகழும் பணிவிடைகளை கடந்தவர் தானே எப்பா இறைவன். இப்ப எனக்கு நீங்க ஏதாவது பணிவிடை செய்தா நான் சந்தோஷப்படுவதா இருக்கும். என் பேரை நீங்க 10 இடத்துல போஸ்ட் ஓட்டி வச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இறைவனுக்கு என்ன தேவை? ஒண்ணுமே கிடையாதுப்பா. இதெல்லாம் கடந்தவன் இறைவன். அப்ப நம்ம இதையும் செய்துட்டு இருக்கிறோம். அவருக்கு பாலை கொடுக்குறோம், பன்னீரை கொடுக்குறோம், இன்னைக்கு கொஞ்சம் கொழுக்கட்டை எல்லாம் தயாராகிட்டு இருக்கு, கொழுக்கட்டை எல்லாம் கொண்டு வைக்கிறோம். என்ன தேவை கடவுளுக்கு? கிடையாது. நம்முடைய அன்பை தெரிவிப்பதற்காக, நம்முடைய நன்றிகளை தெரிவிப்பதற்காக தான் நம்ம பண்றோம். இப்ப இறந்தவங்களுக்கு படையல் போடுறவங்க கிண்டல் பண்றாங்க. இறந்தவங்களுக்கு எதுக்கு படையல் போடுறோம்? எது படையல் போடுறோம்? வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? இறந்தவங்களுக்கு எது படையல் போடுறோம்? உடனே எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் திங்கவா போறாரு, இது திங்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு தனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கி கொண்டு வச்சுட்டு இது திங்குது. அப்படி கிடையாது. இறந்தவங்களுக்கு ஏன் படையல் போடுறோம்? எது கிடையாது. இன்னைக்கு இந்த நல்ல நிலையிலே நாங்கள் இருப்பதற்கும், இந்த நல்ல உணவை நாங்கள் உண்பதற்கும் காரணமாக இருந்தவன் நீ என்றோ. என்னை உருவாக்கி பெற்று வளர்த்து நோய் நொடி இல்லாத அழகான ஒரு உடம்பை தந்து இவ்வளவு அழகா என்னை ஆளாக்கி வச்சு, மற்ற வீடுகள் இல்லாத அளவுக்கு எனக்கு வந்து பிரச்சனைகள் குறைவா இருந்து என்னோட இந்த உணவெல்லாம் அனுப்பர் உனக்கு என்னெல்லாம் படைச்சு வச்சிருக்க, புரோட்டா, மட்டனு, பீஃப், சிக்கனு, மட்டன் சுக்கா எல்லாம் படைச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் தின்பதற்காக என்னை ஆளாக்கி வச்சு, அதற்கு உனக்கு நன்றி தெரிவிப்பதற்காக. புதுநெல் அறுத்தோட புதுநெல் வச்சு படையல் போடுவோம், புதுநெல் வச்சு சாப்பாடு பொங்கி, ஐயா பதிகிழமை புதுநெல் பொங்கி போடுவோம். அந்த காலம் எதுக்கு? ஐயா சாப்பிடுறதுக்கா? இல்ல, இந்த நெல் அறுவடை எனக்கு நல்லபடியா தந்ததுக்கு நன்றி உங்களுக்கு, அதனால உங்க முன்னாடி நான் படைச்சு சாப்பிடுறேன், அவ்வளவுதான். அப்போ நன்றி தெரிவிக்கிறதா. இறைவனுக்கு புஷ்பத்தை வைப்பதும் பலகாரங்களை வைத்து வழிபடுவதும் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிப்பதற்கு. அவரா சாப்பிட போறாரு, அவருக்கு இப்படி ஊட்டி விட்டோம், அவரை சாப்பிடவா செய்வாரு? இல்ல, நம்ம ஒரு சந்தோஷம். சரி, நமக்கு கிடைச்சது, பகவான் அவளால கிடைச்சத அவருக்கும் ஊட்டி விட்டு நம்மளும் சாப்பிடுறோம். அது புனிதமாக மாறுகிறது. எல்லோரும் இருக்கிற 50 பேரும் அதை புண்ணியமா நினைக்கிறதுனால இந்த இடம் புண்ணியமா, அந்த உணவு புண்ணியமாக மாறுது, பிரசாதமாக மாறுது, அவ்வளவுதான். ஒவ்வொரு இந்துவினுடைய வீட்டிலும் ஒரு விநாயகர், பெரிய விநாயகர் நிச்சயமாக இருக்கணும். என்ன பொறுத்த மட்டும் நீங்க சிவலிங்கமோ எது வேணாலும் வழிபடலாம். ஆனா உங்களை எல்லாம் பயத்தை யாரும் போக்க முடியாது. நான் என்னதான் சொன்னாலும் உங்க மனசுக்கு பயம் போகாது. இனி கொண்டு வைப்பீங்க, 2வது நாள் உங்க வீட்டுல ஏதாவது நடக்கும். நான் என்ன சொன்னேன், அந்த ஆள் சொன்னதை கேட்டு வாங்கிட்டு வச்சு இங்க பாரு, நான் வீட்டுல நடந்துச்சு. நான் சொல்ல நீ கேட்டியா? அவன் சரக்கொலகாரன் சொன்னான்னு சொல்லி அதை வாங்கிட்டு நான் வச்சுங்க பாரு, நான் சும்மா போனலாம் பைக்ல இருந்து சொல்லுறது காலில் அடிபடுது. இதுதான் காரணம். தூக்கி கொண்டு கிணத்துல போடும், இதை தூக்கி கொண்டு கிணத்துல போடும், இல்ல கடல்ல கொண்டு போடும், இல்ல ஆத்துல கொண்டு போடும். வீட்டுல இருக்க உண்டா இல்லையா? 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி
அயோத்தியிலே ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை பண்ண அண்ணே அதே நாள் அதே நேரம் பகவான யோகிராம் சுரத்குமார புனித கல்லால அவருக்கு ஒரு விக்கிரகம் செய்து 1.5 டன் வெயிட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இறக்கணும். நீங்க பாத்தீங்களா தெரியல, வண்டியில கொண்டு வந்து பனங்கம்பெல்லாம் போட்டு ரொம்ப 1.5 டன் வெயிட். இங்க ஜேசிபி இந்த இது வராது, பொக்லைன் வராது. அப்போ அந்த விக்கிரகம் கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருக்க நான் ஒன்னே தான் சொன்னேன், ஏமா இந்த பகவானுடைய திருவிக்கிரகத்தை இதுல ஒன்று வைக்கிறதுனால ஒன்னும் நம்ம வீட்டுக்கு நன்மைதான் நடக்கும், ஒரு கெடுதல் நடக்காது. ஒருவேளையில நாளைக்கு நான் ஏதாவது போயிட்டேன்னு வைய, உடனே அவ்வளவு வரும் சொல்லுவாங்க, இதனாலதான் உன் மாப்பிள்ளை போயிட்டான், உன் மாப்பிள்ளை பைத்தியம், இதை ஒண்ணு வைப்பானா வீட்டுல, நீ எல்லாரும் சொல்லுவாங்க. அது பயங்கிறாத நான் போறது விதின்னா போய் தான் தீரணும். ஆனா பகவான் நம்ம வீட்டுக்கு வர்றது விதி கிடையாது, நம்முடைய மதி. பகவான் நம்ம திரு இல்லத்துக்கு வர்றது விதி கிடையாது, நம்முடைய மதி. அவரை நம்ம வீட்டுக்கு வந்து அமர்ந்திருக்கவே நாம செய்த பாக்கியம். இந்த பாரு, நாம இன்னும் 1000 வருஷம் வாழ போறது இல்லை. எல்லாரும் மனசுக்கு நினைக்கிறாங்க நம்ம இன்னும் 1000 வருஷம் வாழும், இவதான் செத்து போறோம், செத்த வீட்டுக்கு போயிட்டு இவதான் செத்து போயிட்டா, நம்ம இன்னும் 1000 வருஷம் இருப்போம். அதனால இவன் வெறும் பாவி இவன் செய்த அநியாயம் போய் சேர்ந்துட்டான். நம்மளும் அந்த வரிசையில நின்றுட்டு இருக்கோம். ஆனா எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு செத்த வீட்டுக்கு போச்சு, நம்ம இன்னும் 1000 வருஷம் இருப்போம், அவ பாவி போயிட்டா, அவ்வளவுதான். அப்படி கிடையாது பிள்ளைங்க, நம்மளும் பாவிதான். நமக்கான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நமக்கு கடவுளுக்கு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காருங்க. நீ கியூல நிக்கிற, ஒழுங்கா நில்லு, அவ்வளவுதான். இந்த கண நேரத்துக்குள்ள அவனை திருத்திக்கோ. நம்ம போன சத்சங்கத்துல சொன்னோம், நீ கடைசி பொழுதில் என்னவாக இருக்கிறாயோ, உன்னுடைய இறுதி நாட்களில் நீ என்னவாக இருக்கிறாயோ அதுவாகத்தான் அடுத்த பிறவியில் நீ வருவ. கடைசி வரைக்கும் சில வீடுகளில் கிழடுகள் கடந்து மிருகமா தான் இருக்கு, அப்படிதான் நிக்குது. அதுக்கு அடுத்த பிறகு விலங்காதான் பறக்கும். கடைசி பொழுதுலயாவது நம்ம திருத்தி மனுஷனாவது அட்லீஸ்ட் எல்லாரும் இறைவனா மாறணும்னு நான் சொல்லல, மனுஷனாட்டாவது மாறணும் கடைசி பொழுதுல. அதனாலதானே கடைசி காலத்துல ராமா கோவிந்தான்னு இருக்கு சொல்றாங்க எல்லா வீட்லயும். இப்ப வயசாச்சு நம்ம இனியாவது ராமா கோவிந்தான்னு இறை ஏமா இப்படி படுத்திட்டு சொல்றாங்க இல்ல வீட்டுல வயசானவங்க சொல்லுவாங்கல்ல, வயசுதான் ஆகுது இல்ல ஏன் போட்டு படுத்துற, ராமா கோவிந்தான்னு இருக்கு ஏன் சொல்றாங்க? கடைசி காலத்திலாவது புண்ணியத்தை சேரு, கடைசி காலத்திலாவது நாமத்தை சொல்லு, கடைசி காலத்துல நல்லதா போய் சேரு அப்படின்னு சொல்றது அதுக்குதான். அப்ப நம்ம எல்லாம் எந்த ஏஜ்ல இருக்கிறோம்? நம்ம எல்லாம் சிங்கம்பூர் விளையாடுற ஸ்டேஜா, இல்ல கோலிகுண்டு விளையாடுற ஸ்டேஜா, இல்ல கள்ளம் போலீஸ் விளையாடுற ஸ்டேஜா? இல்ல, நம்மளும் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கடந்து தாண்டியாச்சு. நம்மள யாரு முதல்ல ரெண்டாவது தான் போட்டியே, யார் முதல்ல யார் ரெண்டாவது யார் மூணாவது தான் போட்டியை தவிர வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வந்து கீழே தான் நிக்கிறோம். அதனால இது நமக்கான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறதா உங்க கையில இருக்கு. அதனால நான் சொல்றது, இத்தகைய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம ஏன் மூடர்களா இருக்கிறோம், நாம ஏன் முட்டாள்களா இருக்கிறோம்? இறைவனே உங்ககிட்ட ஒவ்வொரு தடவை வந்து என்னை வணங்கு, என் காலில் விழு, என் நாமத்தை சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அதனாலதான் சொன்னாங்க, குருவருள் இல்லாம திருவருள். ஒரு குருவை பிடிச்சுக்கோ, அந்த குருவின் மூலமா தான் உனக்கு இறைவன் கிடைப்பாங்கிறது வேற ஒண்ணுக்கும் இல்லை. ஒரு குரு இந்த உபதேசங்களை பண்ணுவாங்கப்பா, இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லப்பா, இந்த உலகத்துல வேற எதுவும் நிலையானது இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே மாயை தான், இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லாதது, இந்த உலகத்துல நீங்க கடவுளை மட்டும் பிடிச்சுக்கோங்க. இப்ப கடவுளை எப்படி பிடிப்பது? உட்காருங்கம்மா. கடவுளை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத ஒரு குரு உபதேசிப்பார். அந்த குரு உபதேசிக்கிறத நீங்க சிக்கலை பற்றி பிடிச்சுக்கிட்டு புண்ணியத்தை தேடு பார்க்கணுமே ஒழிய வேற ஒண்ணும் சரிதானே? அப்ப இந்த யுகத்திலே, இந்த கலியுகத்திலே நமக்கான ஒரு இறைவன், கலியுகத்திலே கண்கண்ட கடவுளாக பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்காக அவதரித்து வந்து அவருடைய திருவருளாலே பலருடைய பிரச்சனைகளையும் கடன்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நோய்களையும் பிணிகளையும் தீர்த்து அருளிருக்கிறாரு. அந்த அந்த கடவுளை நாம பற்றி பிடிச்சிட்டு நாம புண்ணியத்தை தேடுவதற்காக பார்க்கணும். இல்லாம நாம இன்னும் ஏதோ இங்க போனா ஏதோ தருவாங்கன்னு சொல்றாங்க, ஏதோ கிடைக்கும்னு சொல்றாங்க, ஏதோ கடவுள் அதை கொடுக்குறாராம இதை கொடுக்குறாராம அப்படின்னா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீ எதையும் கொடுக்கறது இல்லை, அவரு உங்ககிட்ட வாங்குறது தான் உட்காந்துருக்காரு. என்ன வாங்குறதுக்கு? உங்களுடைய அன்பை வாங்குவதற்கு, உங்களுடைய பக்தியை வாங்குவதற்கு, உங்களுடைய பாவங்களை வாங்குவதற்கு, உங்களுடைய கர்மாக்களை வாங்குவதற்கு. இந்த கடவுள் உங்களுக்கு இதை தருவதற்காக இல்லை, எல்லாம் வாங்குறது தான் உட்கார்ந்துருக்காரு. எதை வாங்குவதற்காக? உங்களுடைய பாவங்களை வாங்குவதற்காக,
உங்களுடைய கர்மாக்களை வாங்குவதற்காக, உங்களுடைய துன்பங்களை வாங்குவதற்காக, உங்களுடைய கவலைகள் கஷ்டங்களை வாங்குவதற்காக இங்கே ஒரு கடவுள் உட்கார்ந்திருக்கார். இந்த கடவுள் வாங்கும் கடவுள், கொடுக்கிற கடவுள். அதனால அப்ப எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காத சாமி, எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காதோ, அப்படியா மத்தியானம் சோரத்துக்கு போயிட வேண்டியதானோ, ஐயோ நாங்க ஏதோ கிடைக்கணும்னு நினைச்சலாம் சாமி வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய பாவங்களையும் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் கடவுள் வாங்கி கொண்டாரானால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர வேண்டியவர்களை தரும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்கிறாயோ அதே உனக்கு திருப்பி தரும். அப்ப நீ அறியாமல் செய்த, தெரியாமல் செய்த பாவங்களையும் பிழைகளையும் கடவுள் எடுத்துக்கொண்டாரானால் இந்த பிரபஞ்சம் உனக்கு தர வேண்டியது தந்துவிடும். அதுதான் அதில் உள்ள சயின்ஸ். அப்போ முதல்ல நம்ம கொடுக்கறதுக்கு தயாராகும், வாங்குறதுக்கு தயாராக வேண்டாம். முதல்ல நம்முடைய பாவங்களையும் கர்மாக்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகணும். அப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நாம கொடுக்கறதான கஷ்டம். நீ பணத்தை கொடுத்தா வாங்குவான், என்கிட்ட வந்து என்னோட கஷ்டத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னா யாரும் எடுத்துக்குவாங்க? என்னுடைய கவலைகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நீங்களும் நானும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு, நீங்களும் வந்து ஒப்பாரி வைங்க, யாரும் எடுத்துக்குவாங்க? எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப இந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கறது ரொம்ப சிரமம். அப்போ நீங்க இறைவனை எப்படி பிடிச்சு கொடுக்கணும்? அந்த ஆள் ஒரு ஏமாளி, உண்மையிலே கடவுளுங்கிறது ஒரு ஏமாளி. நீங்க அவரை அழுது புலம்பி ஒரு பாதங்களை பத்தி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஏமாளி பாவம் உங்க பாவத்தை எல்லாம் எடுத்துக்குவார், அவர் எடுத்துக்குவார். அப்போ ஒரு இறைவனிடத்திலே, ஒரு கடவுளிடத்திலே நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கிட்ட தூக்கி கொடுக்கணும்னா அவர் எவ்வளவு பெரிய ஏமாளியா இருக்கணும், அவரை நீங்க எப்படி எல்லாம் ஏமாத்தணும், அதான உண்மை. அப்ப அவரை அழுது கமறி திரு பாதங்களை பற்றி பிடித்து அவருடைய நாமத்தை நாதியால் சுவாசித்து மூச்சாக சுவாசித்தால் மட்டுமே இறைவனுடைய திருக்கரங்கள் நம் மீது படும். அவருடைய திரு பாதங்களை நம்மை வணங்க விடுவார். அப்பதான் அவர்கிட்ட நம்முடைய பாவங்களை கவலைகளை கஷ்டங்களை நோய்களை கடன்களை எல்லாம் கொடுக்க முடியும். அதை கொடுத்துட்டு உங்க வாழ்க்கை போங்க, உங்களுக்கு கிடைக்கிறது நில்ல வேண்டியதெல்லாம் வீட்டுல வந்து கிடைக்கும். அவ்வளவுதான். நாம சொல்றது மற்றவங்களை போல இங்க அது கிடைக்கும், இது கிடைக்கும், கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், 100 நகை கிடைக்கும் நம்ம சொல்றது இல்ல. அது கேரளா கவர்மெண்ட் சொல்லுது. இந்த 100 ரூபாய் லாட்டரியை வாங்கிட்டீங்கன்னா ஒரு கார் கிடைக்கும், இந்த 500 ரூபாய் லாட்டரியை வாங்கிட்டோம் 10 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்னு கேரளா கவர்மெண்ட் சொல்லுது. நம்ம அப்படி சொல்றது இல்ல. இங்கே வாங்கப்படும். உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் நோய்களையும் பிடிகளையும் இங்கே வாங்கப்படும். அப்ப யார் தருவா? இறைவனுடைய பஞ்ச பூதங்களும் பிரபஞ்சமும் உனக்கு தர வேண்டியதை தரும். இப்ப புரியுதா? அப்போ இந்த நல்ல நாளிலே இறைவனை பற்றிய புரிதல் உங்களுக்கு ரொம்ப அவசியம். இறைவனை பற்றிய புரிதல் இல்லைன்னா பிரச்சனை தான். மாப்பிள்ளையை பற்றின புரிதல் இல்லைன்னா பொண்டாட்டி பிரச்சனை, பொண்டாட்டியை பற்றின புரிதல் மாப்பிள்ளைக்கு இல்லைன்னா பிரச்சனை, பெற்றோர்களை பற்றிய புரிதல் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா பிரச்சனை. அப்ப எல்லா இடத்துலயும் புரிதல் தான் ரொம்ப முக்கியம். இறைவனை புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை தெரிந்து கொள்வது முக்கியம் இல்ல. யோகிராம சிவகுமார் ஒரு கோயில் இருக்காமல, அவங்க குறி எல்லாம் சொல்றாங்களா, குறி சொல்லாங்களா, கணக்கு சொல்லாங்களா, கணக்கெல்லாம் சொன்னா எல்லாம் நடக்குதாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை. அங்க ஏதோ ஒரு கடவுள் இருக்குதான், அந்த கடவுளை ஏதோ வணங்குறாங்களா, அந்த இறைவன் ஏக கருணையாக இருந்து அவர் வந்து அருள் புரிகிறாரா என்கிற இறைவனை பத்தின உணர்தல் முக்கியம். உணரணும் அவர், அவருடைய ஏகாந்தம் எப்படி இருக்கு, அவருடைய இறைத்தன்மை எப்படி இருக்கு, அவருடைய அருளாற்றல் எங்கனம் இருக்கு, அதை நாம் எப்படி உணர்வதுங்கிறத இங்க உணரணும். இந்த உணர்வதற்கு தடையா இருக்கிறது தான் இந்த மாயை. என் பிள்ளை விட மாட்டா சாமி, பெரிய பிரச்சனை மாயை. என் மாப்பிள்ளை விட மாட்டா சாமி, பெரிய பிரச்சனை மாயை. எனக்கு வண்டியில சாமி எனக்கு வர முடியாது, யாராவது கூட்டிட்டு தான் வர முடியும், மாயை. இந்த மாயைகள்ல இருந்து எனக்கு பஸ் கிடையாது சாமி, எனக்கு பஸ் தான் மாயை. உங்களை இப்படித்தான் இந்த மாயையும் உங்களுடைய இந்த இது எல்லாம் உங்களை இந்த இதான் கலிங்கிறது. இந்த கலி உங்களை நல்லவைகளை தொட விடாது, நல்லவைகள்கிட்ட போக விடாது. எப்படி ஏசுநாதர்கிட்ட இருந்து அந்த பாம்பு அந்த ஆப்பிள் பழத்தை காமிச்சு அந்த 2 பேரையும் ஏமாத்திச்சோ, ஆதாம ஏவாளை ஏமாத்திச்சோ, அதே போல உங்களையும் அதை காட்டி ஏமாத்தோம். வா வா வா, இங்க பாரு இங்க பாரு, அங்க போகாத, அங்க போய் என்ன கிடைக்கும் போது இங்க வா இங்க வா இங்க வா, கடைசியில் போச்சுல ஈர மண்ணு தான் கிடைக்கும், ஒண்ணும் கிடைக்காது. அப்ப எல்லாம் ஏமாத்தும். வீட்டுல பிள்ளைகள் ஏமாத்தும், வீட்டுல கணவன் ஏமாத்துவான், எல்லாம் நம்ம பஸ் ஏமாத்தும், வண்டி ஏமாத்தும், எல்லாம் ஏமாத்தும். ஆனா கடவுள் நம்மளை ஏமாத்தவே மாட்டார். அப்ப நம்ம இறைவனிடம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இறைவா உன்னை வந்து வழிபடுவதற்கு எனக்கு மேல பாக்கியத்தை.
என்னை எங்கனே என்ன விட்டுறாரு, கை விட்டுறாரு. என் பிள்ளைக்கு மாற்றத்தை கொடு, என் கணவனுக்கு மனமாற்றத்தை கொடு, பஸ் இன்னொரு பஸ்ல கிடைக்கிற மாதிரி ஒரு அருளச்சை, என்னை யாராவது கூட்டிட்டு போறதுக்கு ஒரு அருளச்சை, என் கணவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடு, சரக்கலை கொடு, ஒரு நல்ல புத்தியை கொடு. அப்போ உங்களுடைய வேண்டுதல்கள் முழுக்க வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இறைவா, உன்னை வந்து வழிபடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எப்படியாவது, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இங்க வந்தாலே என்ன மாறியுமே. அப்போ நம்முடைய வேண்டுதல்கள் அதுவாக மட்டும்தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, உனக்கு அருளை கொடுப்பான். அவன் தாழ வணங்குறதுக்கு, உன்னுடைய பாதங்களை வணங்குவதற்கு அருள் வேணும் எனக்கு. அப்போ இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்குவதற்கே அவன் அருள் வேண்டும். அதுக்கு பிறகுதான் மற்ற அருள்லாம். புரியுதில்லை? இப்போ புரியுதில்லை? அப்போ இங்கே எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய இந்த நாம பிரச்சார குடியில நாம எந்த பொய்யும் சொல்றது இல்லை. உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், சீடியை வச்சா கேன்சர் போயிடும், அந்த குத்தாட்டம் போட்டா அது போயிடும், இது போயிடும், நம்ம எந்த பொய்களையும் சொல்றது. இறைவன் இங்கே ஏகமா இருக்கிறார். நேற்று சொன்ன சின்ன விஷயத்த கூட பகவான் யோகி ராம் சுரத்குமார் எவ்வளவு கருணை உள்ளவர், எவ்வளவு அற்புதம் நிறைந்தவர்ங்கிறத நான் வெறுமனே சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்காதுல்ல. அந்த பக்தர் நேற்று வந்து அழுதார், கஷ்டப்பட்டார், எனக்கு எப்படியாவது செட்டில்மெண்ட் வரணும் சாமி அப்படின்னு. அவருக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க, பகவான் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவார், தைரியமாக போங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடியும் நம்ம சொன்னோம். அவருக்கு சாட்சி நீங்க கேளுங்க. என்ன கேட்டது? என்ன கேட்டது? எப்படி? அப்போ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியிலே எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கருணை கடலாக இருக்கிறார். அப்போ அவர் அங்கீகரித்திருக்கிற ஒரு குருவை நம்பி முறையிடுவோருக்கு, குருவை வழங்குவதற்கு, குருவை நம்புவோருக்கு, முதல்ல குருவை நம்பினாதான் அப்புறம் கடவுள். முதல்ல குருவுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது, அவங்கிட்டே போற வேற சொல்லு, அவன் பெரிய மத்தவனா. குருவை நம்பாதவருக்கு குருவருள் இல்லாமல் எப்படி திருவருள் வாய்ப்பு?